ஆசிரியர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள், இந்த இனிய மாலை பொழுதில் நாம் மனித இன வாழ்வின் லட்சிய எல்லை என்ற ஒரு தலைப்பு குறித்து சிந்திக்க இருக்கிறோம். போகுது அதுலதான் ஒண்ணு கேட்காது. சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. கூப்பிட்டாரா என்னவோ தெரியலையே. வாழ்களுடன் இப்போ மகரிஷி இந்த மனவளக்கலை இத வடிவமைக்கும் போது அவருடைய எந்த ஒரு நிலையிலிருந்து ஒரு வடிவமைச்சிருப்பார் அப்படிங்கிறத நாம சிந்தனை பண்ணும்போது, இறைநிலை தவத்தினுடைய நிறைவுல கடைசியா மனிதன் இயற்கை என்ற அனைத்து இயக்க பேராற்றல் இல்ல பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு பேராற்றல் என்ற ஒரு ஆற்றலினுடைய தன்மாற்றம் தன் மலர்ச்சியினால எல்லா தோட்டப் பொருட்களாகி ஜீவனங்களாகி மனிதனாகி வெவ்வேறு மாற்றங்கள் அடைந்து இன்று மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைய ஒரு பின்னூட்டமாக நாம பார்த்து, அந்த ஒரு உயர்ந்த நிலையில மதம், அரசியல், பொருளுடைமை என்ற பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு அன்பும் கருணையும் நம்முடைய இயல்பான தன்மைகளாக இன்ற ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து தவத்தை நிறைவு செய்யக்கூடியதாக மகர்ஷி சொல்லுவாங்க. அந்த ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து மகர்ஷி இந்த மனவளக்கலையை வடிவமைச்சிருக்காங்க. மனவளக்கலைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன எல்லைக்குள்ளார நம்ம வட்டம் போட முடியாது. ஒரு யோக முறையினோ ஒரு தத்துவம் என்றோ ஒரு வாழ்வியல் கல்வி என்றோ எந்த வகையிலையும் இதை நம்ம குறுகிய வட்டத்தில் அடைக்க முடியாது. இந்த மனவளக்கலைங்கிறது மனித குலத்துக்கு பொதுவான ஒரு பொது சொத்து. இது நம்ம ஒரு முழுமை வாழ்வியல் கல்வி என்று சொல்லலாம். எல்லா வாழ்வியல் கல்விகளுக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, மெய்ப்பொருள் விளக்கம், தன்னிலை விளக்கம் அல்லது இறைநிலை உணர்வு. அந்த ஒரு பெருநோக்கத்தினாலதான் நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், இன்னும் எல்லா சயின்ஸும் படிக்கிறோம். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹிஸ்டரி படிக்கிறதுக்கும் இறைநிலை உணர்றதுக்கும் என்ன சம்பந்தம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கும் இறைநிலை உணர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த அளவுல நாம பகுத்துணர்வுல தொகுத்துணர்வை மறந்துட்டோம். எதுக்காக இதெல்லாம் படிக்கணும்? இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா, வரலாறு அப்படிங்கிற ஒரு படிப்பு எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மகரிஷி சொல்லுவாங்க, இந்த வரலாறு, உலக வரலாறு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மகரிஷிய வெளிநாட்டில் கேட்டபோது அவங்க வரலாறுங்கிறது என்ன, இந்த பேராசை பிடிச்ச வியாபாரிகள் பல நாடுகளை அடிமைப்படுத்தணும்னு நோக்கம் கொண்ட அரசர்கள், இறைநிலை விளக்கம் உணரப்பெறாத மதவாதிகள், இவங்கெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் தங்களுடைய குறுகிய நோக்கங்களுக்காக மக்களுக்கு செஞ்ச குடும் தொல்லைகள், போர்கள், இதனுடைய தொகுப்பு தான் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுருக்கமா தீர்க்கமான ஒரு 2 லைன்ல வரலாறை சுருக்கி சொல்லி வச்சாங்க. நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதை தவிர வேற என்ன படிக்கிறோம்னு பாருங்க வரலாறுல. ஆனா வரலாறுங்கிறது உண்மையிலேயே என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, என்னவா நீங்க எல்லா அறிவியலையும் எடுத்துக்கங்க, எல்லா அறிவியலுமே இன்னைக்கு நம்ம இந்த அறிவியல் இதுக்காக அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த அறிவியல் ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கல்விங்கிறதே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ், வாழ்க்கைக்கு சர்வைவலுக்கான ஒரு லைசன்ஸ்ங்கிற அளவுக்கு ஆயிட்டுது. கல்விங்கிறது அது அல்ல. கல்விங்கிறது மனிதனாக மாற்ற வல்ல ஒரு சாதனம் தான் கல்வி. மனிதனை
தன்னிலை விளக்கம் பெற்ற ஒரு மனிதனாக உயர்த்த வல்ல சாதனம் தான் கல்விங்கிறத மறந்து பெற்றிருக்கிறதுனால நமக்கு வந்து அதனுடைய நோக்கத்துக்கு ஒப்ப அங்க இருக்கக்கூடிய தகவல்களும் இருக்கு, குறுகி போயிட்டு. வரலாறுங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை அப்படிங்கிற ஒரு பேராற்றல் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அப்பவும் இருந்தது, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். மனிதன் இந்த பூமி கூட ஒரு காலத்துக்கு உட்பட்டது. இதனுடைய வயது ஒரு 500 கோடி வருஷம்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு 450 கோடி வருஷம் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பூமி இருக்காது. அப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தோற்ற பொருட்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல, பேரண்டத்துல மாறாம இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பு பேராற்றல் மனித இனத்துக்கு வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு நபர்கள், குழுமங்கள், இனம், நாடு, மொழி, வாட்டவர் குரூப் ஆஃப் பீப்புளோ இல்ல தனி நபரோ செய்யக்கூடிய செயல்கள், நோக்கம், விளைவுக்கொப்ப காலத்தால அதுக்குரிய விளைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபோர்சிபிள் லெசன்ஸ் நேச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய தொகுப்பு தான் வரலாறு என்ற வகையில நீங்க ஒரு வரலாற்றுலையும் நீங்க ஒரு பாடம் படிக்கலாம். அப்போ வரலாறு எதுக்காக அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தரும் செஞ்ச செயல்களுக்கு இன்னைக்கு விளைவு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய செயல்களை நான் ஒழுங்குபடுத்திக்கணும். ஏன்னா நான் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்புறேன். அதனால என்னுடைய செயல்களை இந்த வகையில நான் ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படின்னு ஒருத்தரும் இயற்கை கொடுத்த பாடங்களை உணர்ந்து தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு, அறநெறியில தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்காக, அதுதான் வரலாறுனுடைய நோக்கமா இருக்கணும். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லா வரலாறும் திரிக்கப்பட்டிருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கு, பொய்கள் புரட்டுகள்னால நிரப்பப்பட்டிருக்கு, இடைச்செருகள் நிறைக்கப்பட்டிருக்கு. வரலாற உண்மையாகவே சொல்லப்படலை. அந்த வகையில தான் நம்மளுடைய கல்வி முறைகளும் கல்வி திட்டங்களும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க எல்லா அறிவியலுக்கும் பொருத்திக்கலாம். நீங்க எக்கனாமிக்ஸ் பாருங்க. மகரிஷி வந்து பணம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது ஒரு துறை வல்லுநர் சொல்றாங்க, அது வந்து ஒரு மீடியம் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறாங்க. மகரிஷி அதை மறுக்கிறாங்க. இல்லை, பணம்ங்கிறது இட்ஸ் நாட் அ மீடியம் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ, இட் இஸ் டோக்கன் ஃபார் லேபர். இந்த ஒரு எக்கனாமிக்ஸினுடைய அடிப்படையே டெஃபனிஷனே மாறிட்டுது அப்படின்னு சொன்னா கல்வி எந்த வகையில இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லா அறிவியலும் இதே மாதிரிதான் சிதறந்து கிடக்குது. அறிவியல்ங்கிற பேர்ல இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம கொரோனா ஏராவில் இருக்கோம். அறிவியல்ங்கிற பேர்ல எந்த அளவுக்கு நாம சீரழிக்கப்படுறோம், முட்டாளாக்கப்படுறோம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து அறிவியல்ங்கிற பேர்லயே மூட நம்பிக்கைய திணிக்கப்படுறான். சுய சிந்தனையை கொடுக்க வல்ல ஒரு கல்வி இங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். சுய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையும் இங்க இருக்கிறது, உலகம் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஈஸியாவே நம்ம உணர்ந்துக்க முடியும். அந்த வகையில மனித இன வாழ்வினுடைய லட்சிய எல்லை அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்தனை பண்றதுக்கு மகரிஷி வந்து சும்மா அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மனவளக்கலைங்கிறது இது ஒரு யோக முறையோ இது ஒரு வாழ்வியல் முறையோ அப்படிங்கிற அளவுல ஒரு குறுகிய எல்லைக்குள்ளார நாம் அடைக்கிடாம, இது ஒரு முழுமை வாழ்வியல் கல்வி, வாழ்வியல் எல்லா அறிவியலினுடைய தொகுப்பும் எங்க போய் சேருமோ அதுதான் மனவளக்கலையா இருக்க முடியும். அந்த அளவுக்குலாம் மகரிஷி வந்து ஒரு ஓப்பன் மைண்டடா, இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு தடவை நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கும்போது மகரிஷி எப்படி இந்த அளவுல அவருடைய சிந்தனை ஆற்றலை உயர்த்திக்கிட்டார் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, மகரிஷிக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ளர தன்னை சிக்க வச்சுக்கல.
அதுதான் அவரோட சிந்தனை எல்லா கட்டுத்தலைகள்ல இருந்து உடைபட்டு சுதந்திர சிந்தனையோட இயற்கைய தன்னை உண்மைய உள்ளபடி உணர்றதுக்கு அவரை எடுத்துட்டு போக ஒரு அடிப்படையா இருந்ததுங்கிறது நம்ம உணர்ந்துக்க முடியும். அந்த வகையில நம்ம எல்லாரும் அதே ஒரு லட்சிய எல்லைய அடையிறதுக்காக தான் இந்த மனித பிறப்பு எடுத்திருக்கோம். அதுக்குள்ளார எத்தனை சிக்கல்கள்ல சிக்குண்டு நாம அதுல இருந்து மீள முடியாம நம்ம அடைபட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தரும் அகத்தாய்வு செஞ்சுதான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய நாம இதை வார்த்தைகளால விளக்க முடியாது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற பொருள் பத்தி சிந்தனை பண்றதுக்காக நம்ம எனக்கு என்ன டாபிக்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒண்ணு உலக சமாதான காட்சிகளை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். உலக சமாதான காட்சிகள்ங்கிறதே பார்த்தீங்கன்னா மனித இன வாழனுடைய லட்சிய எல்லைய அடைஞ்ச பின்னாடி உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மகரிஷி அந்த மாதிரி அவங்க விஜுவலைஸ் பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம சமூகத்துல பார்க்கக்கூடிய சமுதாயத்துல பார்க்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் அந்த ஒரு தீர்வுக்கு தான் நம்மளை இட்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ மனித இன வாழ்வின் லட்சிய எல்லை அப்படிங்கிற வகையில மனிதன்னா என்ன, இனம்னா என்ன, மனித இனம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, மனித இன வாழ்க்கைனா என்ன, லட்சியம்னா என்ன, மனித இன வாழ்க்கையினுடைய லட்சியம்ங்கிறது என்ன, அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ துரியாதீத தவம் பண்ணியிருக்கோம். துரியாதீத தவத்துல நம்மளுடைய மனதை மெய்ப்பொருள் அளவுக்கும் விரிச்சு அந்த ஒரு லெவலுக்கு நம்ம மனதை விரிக்கிறோம். மீண்டும் அதே நிலையிலிருந்து நம்மளுடைய துரிய அளவுக்கு நம்ம மீண்டும் அந்த ஒரு அமைதியான ஆழ்ந்த நிலையில தான் இப்போ நம்ம இந்த சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு உயர்ந்த நிலையில இருந்தே நம்ம இப்போ சிந்தனை பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்பரண்ட் லெவல்ல எந்த வகையான கலங்கங்களும் இல்லாத ஒரு ஓப்பன் மைண்டடோட நம்ம இதை சிந்தனை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எல்லா சிந்தனையிலையும் ஓரளவுக்கு அவங்கவுங்க வந்த பாதையை ஒட்டி சிறு சிறு களங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். களங்கம் அப்படின்னு சொல்றது அறிவே ஒரு களங்கம் தான், அடையாளமே ஒரு களங்கம் தான். எல்லா வகையான அடையாளங்களையும் ஒழிச்சிட்டு நாம யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய நிர்குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த வகையில ஒரு ஓப்பன் மைண்டடா இதை சிந்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். மனிதன் அப்படின்னு சொன்னா நம்மளாம் மனிதன் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அனுப்போம் அப்படின்னு சொன்னா அகைன் மகரிஷியினுடைய ஒரு சிறந்த ஒரு கவி ஒன்று இருக்கு. மனித உருவில் மக்கள் உண்டு, மாக்கள் உண்டு, தேவர் அளவுக்கு உயர்ந்த மனிதர் அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே டெஃபினட்டா மனித உருவில் இருக்கோம், நோ டவுட். மனித உடல் அமைப்பு பெற்றிருக்கோம், நோ டவுட். ஆனா மன அளவுல நம்மளுடைய அறிவுனுடைய நிலையில நம்ம மனிதன் என்ற நிலையை அடைந்துட்டோமா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டா யாருமே 100% அந்த நிலைமையில இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒன்றும் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமோ ஏதோ இல்லை. நம்ம வந்த பாதை தான். எல்லாருக்குமே விலங்கின பதிவுகள் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே நம்ம கேரி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஒரு விலங்குகளுக்கும் பாருங்க ஒரு இயல்பு இருக்கு. நீங்க எறும்பை பாருங்க, தேனியை பாருங்க, நரிய பாருங்க, பாம்பு பாருங்க, ஒன்னொன்னுக்கும் ஒரு தன்மை இருக்கு. நாயை பாருங்க, ஒன்னொன்னுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு. நம்ம மேபி நாயின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி நன்றி, விசுவாசம் அப்படி வச்சுக்கலாம். நரி அப்படின்னா தந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு விலங்குகளினுடைய பதிவுகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு விலங்குகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கு. அப்போ இயற்கை
பாருங்க, நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பைடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு என்ன ஒரு என்ஜினியரிங் மைண்ட் இருக்கு, ஒரு அழகா ஒரு அதுக்குரிய ஒரு கூட்ட ஒரு ஒரு அழகா டிசைன் பண்ணி. ஸோ இந்த நேச்சர் வந்து தன்னைத்தானே இறுக்கி மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெவ்வேறு டிசைன்களை தனக்குத்தானே உருவாக்கி 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 தன்னைத்தானே மாற்றி 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 என்ஜாய் பண்ணி அனுபவிச்சு இன்னைக்கு வந்து அதுல நிறைவடையாம மனிதனாக மாறிட்டது. மனித நிலையிலையும் கூட அந்த பழம் பதிவுகள்னால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவ்வேறு அனிமல்ஸ்னுடைய தன்மைகளை நீங்க பாருங்க. ஒரு அணில் எடுத்துக்கோங்க, ஒரு குருவி எடுத்துக்கோங்க, ஒரு எலி எடுத்துக்கோங்க, பெருச்சாளி எடுத்துக்கோங்க. சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் பாருங்க எவ்வளோ கேரக்டர், என்னென்ன தன்மைகளை பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களேன். நம்ம அரசியல்வாதிகளை பத்தி எழுதும் போது சில டைம் வந்து நம்ம ஊழல் பெருச்சாளிகள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ பெருச்சாளி என்ன செய்யுது, அதனுடைய தன்மை என்ன, மனிதனான பின்னாடும் அந்த தன்மைகளை அவங்க பிரதிபலிக்கும் போது அந்த மாதிரிலாம் நம்ம வார்த்தைகள்னால அதை ஊமை சொல்லி நம்ம விவரிக்க முற்படுறோம். அப்போ அதெல்லாம் தேவைதானா? இப்போ எறும்பு இருக்கு, ஒரு தேனி இருக்கு, இது எப்பயுமே அயராம உழைச்சி சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் சில விலங்கினங்கள்ல எடுத்து பார்க்கும்போது அதனுடைய கடுமையான உழைப்பை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வியப்பா இருக்கும். எப்படியெல்லாம் கடுமையா உழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மனிதர்கள்லயும் அந்த மாதிரி கடுமையா உழைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இத்தனை பேட்டர்ன் டிசைனை மாற்றி 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 போட்டு 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 அதுல நிறைவடையாம இயற்கை வேற டிசைன் ரீடிசைன் பண்ணிட்டே வந்தது. கடைசியா மனிதனான பின்னாடி எல்லா வந்த பாதையினுடைய எல்லா பதிவுகளுடைய தேக்கத்தையும் இருப்பாக கருமையத்துல பெற்றிருக்கக்கூடிய அந்த இயற்கை ஒரு அருமையான ஒரு மூளை கட்டிக்கிட்டது. ஒரு அருமையான மூளை அமைப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மூளையினுடைய கட்டமைப்பை எடுத்து பாருங்க. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினுடைய மூளையினுடைய கட்டமைப்பை எடுத்து பாருங்க. எவ்வளோ ஃபைன் டியூன் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன தேவை? மாடு மாதிரி உழைக்கணுமா, நரி மாதிரி தந்திரம் பண்ணணுமா, பெருச்சாளி மாதிரி என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவையே இல்லை. மனிதனாக மாறிட்டான். எல்லா கட்டுத்தலைகளிலும் விடுபட்டு அவன் சுதந்திரத்தை அடையணும். நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு. இந்த சுதந்திரங்கிறது ஆன்ம விடுதலை ஒருவருத்தரும் அடையணும். அந்த வகையில நம்ம ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் இயற்கை இந்த உடலை கட்டி கொண்டது. மனிதனுடைய தன்மை இப்போ இவ்வளவு மிருகங்களை தாண்டி வந்துட்ட மனிதன் பூரணத்தை நோக்கி போற பாதையில தன்னுடைய குணம் இயல்பு என்ன அப்படிங்கிறத புரிவிடலை. ஸோ அதனாலதான் அந்த மகரிஷியினுடைய ரொம்ப ஒரு உயர்ந்த சிறப்பியல்புகள்ல ஒண்ணு வந்து ஒரு ஒரு வார்த்தைகள்லையுமே இருந்து அந்த வார்த்தைய ரொம்ப அருமையா விளக்குவாங்க மகரிஷி. மனிதன் என்பவன் இதமான மனதை உடையவன், ஹார்மோனியஸ் மைண்ட், மனம் இதன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்மோனியஸ் மைண்ட் இருக்கக்கூடியவன் தான் மனிதன். அப்போ எல்லா ஜீவன்களோடவும் இயற்கையோடையும் சமுதாயத்தோடையும் ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையை பெற்றிருக்கக்கூடியவன் மனிதன். அப்போ அது எப்ப பாசிபிள் அப்படின்னு சொன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அப்புறம் இந்த மென்டல் ஷார்ப்னஸ், அந்த தகவமைப்பு, அப்புறம் அந்த தியாக உணர்வு,
எல்லாமே எல்லாமே ஒருங்கிணைச்சு, அப்புறம் எத்திக்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய அறநெறி வாழ்க்கை எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு குவாலிட்டியை மனிதன் தனக்குள்ளார டெவலப் பண்ணிக்கும் போதுதான் அவன் வந்து அந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு லெவல்ல எல்லாரு கூடயும் ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடியும். அப்போதான் மனிதன் வந்து மனிதனாக வாழ முடியும். இப்போ சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லாரு கூடயும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பிணக்கிலேயே வாழக்கூடிய வந்து மனிதன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவன் இதமான ஒரு உறவை பெற்றிருக்கல. அப்ப இதமான உறவை அங்க நம்ம பேணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு மனம் எரிந்த ஒரு மெக்னானிமஸ் மைண்ட் அந்த நிலையில இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தன்னைத்தானே வந்து நெறிப்படுத்திக்கணும். அதுக்கு உரிய உளவியல் ரீதியாகவும் தன்னை மேம்படுத்திக்கணும். இந்த தன்மைகள்லாம் இருக்கும்போது தான் மனிதன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். மனித இனம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மனித இனம் தான். ஒரே ஒரு இனம் மனித இனம். ஆனா மனித இனத்துக்குள்ளார பாருங்க, நம்ம எவ்வளோ ஐடென்டிட்டி போட்டுக்கிறோம். நம்ம அந்த நாடு இந்த நாடு, அந்த மொழி இந்த மொழி, அந்த மதம் இந்த மதம், அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த ரேஸ் இந்த ரேஸ், அந்த கலரு இந்த கலரு, எவ்வளோ ஐடென்டிட்டி நாம போட்டுக்கிட்டு நம்மளை நம்ம பாகுபடுத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே நம்ம ஒரு ஒரு வித்துல இருந்து தான் இந்த ஒட்டுமொத்த மனித இனமும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து இந்த விஞ்ஞான காலத்துல கூட நம்ம உணர்ந்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் ஜஸ்ட் நாலேஜோ ஜஸ்ட் தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷனோ வந்து நமக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. இதை வந்து உணர்வு பூர்வமா நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ மனித இனம் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சிட்டது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னொருத்தங்களுக்கு துன்பத்தை கொடுக்க தேவையில்ல, இன்னொரு நாட்டுல இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க தேவையில்ல, இன்னொருத்தவங்களை வந்து நம்ம அடிமைப்படுத்தணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அப்பதான் புரிப்படும். அதனால பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவசியம்தான். அந்த ஒரு பிரம்மம் என்று சொல்லப்பட்ட ஒரு பேராற்றலே வந்து எல்லாமாகவும் மலர்ந்துட்டது, நானாகவும் இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு, எல்லாருக்குள்ளும் இருக்கு, எல்லாத்துக்கும் அடிப்படை ஆற்றலாகவும் இருக்கக்கூடிய அதே ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம திரும்ப 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 அசை போட்டு சிந்தனை பண்ணி மகர்ஷியினுடைய எல்லா ரைட்டிங்கையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே விஷயத்தை திரும்ப 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 சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஒரு எளிமையான விஷயத்தை தான் நம்ம மறந்துட்டு இவ்வளோ விஷயங்களை நம்ம மூளைக்குள்ள திணிச்சு 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 குழப்ப ஆழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நம்ம மன்றத்துல ஒரு பேராசிரியர்னா நம்ம பிஹெச்டி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கைடு ஒரு ஐயா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு தமிழ் இல்லை, அதனால அவர் மகரிஷியோட இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் தான் பார்த்துருக்காரு. ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது மகர்ஷியினுடைய ஒட்டுமொத்த ரைட்டிங்கையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கத்தில் அடங்கிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மேபி அவரு ஏன்னா அவருக்கு தமிழ் படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால மகர்ஷியினுடைய இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே அவர் படிச்சிருந்தாலும் கூட அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றினதுல வியப்பில்லை. ஆனா மேபி அவரு தமிழ்ல மகர்ஷியினுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சிருந்தாருன்னா அவர் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா 1800 கவிகள் மகர்ஷி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு கவியும் நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல ஆழ்ந்த உட்கருத்து ஒரு உண்மை விளக்கம் இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்போ அந்த ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து நம்ம ஒரு விஷயங்களையும் நம்ம அணுகும் போது நம்மளுடைய அணுகல்ல மாற்றம் வரும். அணுகல்ல தான் மாற்றம் வேணும். அப்ப மனித இனம் அப்படிங்கிறத நாம ஒரே குடும்பமா பார்க்கக்கூடிய அளவுல
நம்மளுடைய மனதை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த உணர்ந்த உண்மைகளை திரும்ப 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 நம்ம அசை போட்டு 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 நம்ம இதை மறக்கவே கூடாது. பிரம்மம், ஈஸ்வர், அல்லாஹ், இயற்கை, மெய்ப்பொருள், ஆதிநிலை, வெட்டவெளி, கிராவிட்டி, என்ன பேர்ல வேணாலும் சொன்னாலும், சூன்யம், மெய்ப்பொருள் எதுவா இருந்தாலும் சரி, அது ஒண்ணு. அதனுடைய இறுக்கத்தினால தோன்றின அலை இயக்கம் அல்லது சுழல் அலை, அது விண் இல்ல உயிர் இல்ல அணு, தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய அணு இல்ல விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகிள், காஸ்மிக் எனர்ஜி, எதுவா இருந்தாலும் சரி, அது ரெண்டு. மூணாவது இதெல்லாம் சேர்ந்த இது வெவ்வேறு அளவுல இது ரெண்டும் சேர்ந்து இன்டென்சிஃபை ஆனதுனால தோன்றிய பருப்பொருட்கள், பஞ்சபூதங்கள், தோற்றப்பொருட்கள், மாசஸ், எதுவா இருந்தாலும் சரி, அது ஒண்ணு. மூணு. நாலாவது இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றிணைந்த இந்த பூமியில பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல சேர்ந்து தனக்குள்ளார ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்ட உயிர்நிலை. அந்த உயிர்நிலையில ஓரறிவுல இருந்து 5 அறிவு 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன், இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அது கூடயே வரக்கூடிய பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதனுடைய ப்ரொஜெக்ஷனால ஏற்படக்கூடிய உடல் உறுப்புகள், கருவிகள், பஞ்ச தன்மாத்திரைகள், இதை உணரக்கூடிய மனம், மனதனுடைய விரிநிலை, உயர்நிலை, ஓரறிவுல இருந்து 5 அறிவு 6வது அறிவு வரை இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரு அதே சீக்வன்ஸ்ல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதனுடைய மனதனுடைய ஒரு உயர்ந்த தன்மை, அதனுடைய எவ்வளவு ஒரு ஆற்றல், அளப்பரிய ஆற்றல் மனிதனுடைய மனதுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்போ இந்த ஒரு உயர்ந்த நிலையில மனித இனம்ங்கிற ஒரு மனித இனத்தை நாம என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஹியூமன் ரேஸ் வெரி சிம்பிள். எத்தனை ரேஸ் நம்ம போட்டு அடிச்சுக்கிறோம். நம்ம வரலாற்று எடுத்து பொருத்தி பாருங்க. பிரிட்டிஷ்கார வந்து கருப்பினம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை துன்பங்களை கொடுத்துருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ளாரையே ஜாதி, மதம், இனம், இன்னும் வெவ்வேறு ஐடென்டிட்டி மூலம் மனிதனுக்கு மனிதன் எவ்வளவு துன்பத்தை தீங்கிழிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து மனிதனை வந்து மீண்டும் மீண்டும் மிருக நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அளவுக்கு உணர்ச்சி பிரவாகமான வெவ்வேறு வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். பட் அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை நம்ம மறந்துட்டதுனால ஏற்பட்ட மதிய மயக்கத்தினால இன்னமும் எவ்வளவு பேர் வந்து நாட்டுப்பற்றுங்கிற பேர்ல கூட வந்து இன்னொரு சக மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்காகவும் மொழிப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று அப்படிங்கிற போர்வையில் இதெல்லாம் போதும் மக்களை வந்து எப்பயுமே அடிமைப்படுத்தி அதே உணர்ச்சி வெள்ளத்திலேயே மயக்கத்திலேயே மனிதனை ஆழ்த்தி எப்பயுமே மனுஷனை வந்து ஒரு மிருகம் போல வழிநடத்தக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சமூக சூழலை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ண முடியும். அப்போ மனிதன் வந்து மனிதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். மனிதன் எத்தகைய ஒரு உயர்ந்த லெவலை நோக்கி போயிட்டு இருக்கான், அது வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஒரு நிமிஷத்துல நம்ம சறுக்கி கீழே விழுந்துட முடியும். ரொம்ப ஈஸி அது. மனிதன் வந்து உலகம் இழுக்கக்கூடிய இழுப்புக்கு, சமூகம் அவனை இழுக்கக்கூடிய இழுப்புக்கு, ஊடகங்கள்லாம் நம்மளை இழுக்கக்கூடிய இழுப்புக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நம்மளுடைய மனித இன வாழ்க்கையினுடைய லட்சியத்தை மறந்து நம்ம மீண்டும் மீண்டும் அந்த விலங்கின பதிவுகள் அப்படிங்கிற ஒரு புதைகுழியில மீண்டும் மீண்டும் விழுந்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து விலங்கினங்கள் நம்ம வந்து விலங்கினம் சொல்றோம், விலங்கின பதிவுன்னு சொல்றோம், மனிதன் வந்து மிருக நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே சொல்ல போனா
மிருகங்கள்லாம் எந்த வகையிலுமே மனிதனோட இழிநிலையில இல்லவே இல்லை. அது அதனுடைய தன்மை அவ்வளவுதான். அது அதனுடைய தன்மை, அதனோட நேச்சர். ஒரு நாய் இருக்கு அப்படின்னு சொன்னா அது காலம் ஃபுல்லா நாயா தான் இருக்கும். இப்ப நம்ம பாருங்க, ஒரு ஒரு ஆட்டை எடுத்துக்கோங்க. அந்த ஆட்டினுடைய சிந்தனை லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த எத்தனை தலைமுறை நீங்க வந்து அந்த ஆட்டை குட்டியா இருந்து வளர்த்து இது பண்ண நம்ம கெடா வெட்டி சாப்பிடதான் போறோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சாலும் கூட, அதுக்கு எந்த ஒரு எத்தனை ஜென்ரேஷன் இனி வந்தாலும் கூட அதுக்கு புத்தி வந்து அது வந்து விழிப்பு நிலையில ஓடி போகவே போகாது. அது அது அவ்வளவுதான். ஆனா மனிதன் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்க வந்து மனிதனை வந்து ஒரு அடிமையா நீங்க வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய காலங்கிறதெல்லாம் மலையேறிட்டது. அதனாலதான் தந்திரங்கள்னாலையும் சூழ்ச்சிகள்னாலையும் மனிதனை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு முறையை வந்து இன்னைக்கு வந்து மனித குலத்துல பின்பற்றுறாங்க. இதெல்லாம் தெரியாம நாம போய், மீண்டும் சொல்றேன், அறிவியல்ங்கிற பேர்லயே நாம மூட நம்பிக்கைகள்ல சிக்குண்டு கிடக்குறோம். ஒரு அன்பர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, மனவளக்கலை அன்பர் அல்ல, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னாரு, அவர் வந்து இந்த அலோபதி மருத்துவ முறைக்கு எதிரான கருத்து நிலைப்பாட்டை கொண்டவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எம்பிபிஎஸ்ல அவரோட எம்பிபிஎஸ் படித்த நண்பர் ஒருத்தர் சொன்னாராம், முதல் வருடத்திலேயே வந்து படிப்புல சொல்லி கொடுக்கப்படுது, இந்த மாதிரி சில அடிப்படை தத்துவங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய சில அடிப்படை தத்துவங்களை யாரும் கேள்வியே கேட்காம அப்படியே எடுத்துக்கணும். இது வந்து இதுதான் பைபிள் அவங்களுக்கு. அதுல அதனுடைய கருத்துல வந்து யாரும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற அளவுல அவங்க பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு. அப்போ எந்த ஒரு கல்வியில நீ இத கேள்வியே கேட்கக்கூடாது, இது வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த கல்வி அப்போ அது நோ மோர் இட்ஸ் அன் எஜுகேஷன். அது கல்வி இல்லை, அது சயின்ஸ் இல்லை, அது மதமாயிட்டது. நீ இத கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது பைபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அது அறிவியல் அப்படிங்கிற ஒரு அடையாளமே அங்க இல்லை. அது வந்து மதம்ங்கிற வகையில அது திணிக்கப்படுறது. சரி, ஓகே. அது எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும். அதனாலதான் அத்வைத தத்துவத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, நேத்தி நேத்தி நேத்தி. நீங்க எதை பார்த்தாலும் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்க உண்மை பொருளை அடையிற வரைக்கும் இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல மலிஞ்சு கிடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து பொய்யினால நம்ம சூழப்பட்டிருக்கோங்கிறது தெரிய வரும். 80-90% பொய்யினால நம்ம சூழப்பட்டிருக்கோம். பொய்யினால நம்ம சூழப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா உண்மையே மாத்தி சொல்றது, உண்மையை மாத்தி சொல்றது. அவன் பொய்யை சொல்றதல்ல, உண்மையை வந்து வேற மாதிரி சொல்லி சைக்கலாஜிக்கலா ஒரு பிளே பண்றது. நாம வந்து அந்த விஷயங்கள்ல நம்ம சிக்கண்டுக்குவோம். ஒரு விஷயத்த வந்து நேற்று ஏதோ ஒரு டிவியில ஏதோ ஒரு சினிமா ஓடிட்டு இருந்தது. ஒரு நடிகர் வந்து ஒரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. 50% மோசம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க எல்லாருமே கத்துறாங்க, உடனே நிறுத்துங்க, ஓகே 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 50% நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உடனே அதுக்கு வந்து அவர் வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி அணுகுறோம், ஒரே விஷயத்த வந்து வெவ்வேறு வகையில கொடுக்கும்போது நம்ம அந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிந்தனை பண்ணோம். இப்போ நம்ம மனவளக்கலை அன்பர்கள் வந்து மனவள கலைஞர்கள் என்ற முறையில நாம எப்பயுமே வந்து உண்மைய உள்ளபடியே நாம உணரக்கூடிய ஒரு உள்ள தெளிவுல இருக்கணும். நம்ம இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் மகர்ஷி வந்து
இறை வணக்கத்திலேயே இன்சிஸ்ட் பண்றாரு. ஜஸ்ட் சொல்றத நீ பிலீவ் பண்ணிட்டு இருக்காத, நீ ஆராய்ச்சி பண்ணி தெளிவடைஞ்ச பின்னாடி மட்டும் அதை ஏத்துக்க, நான் சொல்றேங்கிறதுனால ஏத்துக்காத அப்படிங்கறத வந்து திரும்ப திரும்ப மகர்ஷி எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ மனித இன வாழ்க்கையினுடைய லட்சிய எல்லையே என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் வந்து தன்னிலை விளக்கம் பெறணும், இறைநிலை விளக்கம் பெறணும், உண்மை பொருளை உணரணும் அப்படின்னு சொன்னா, மனிதன் வந்து உண்மை பொருளினுடைய தன்மாற்றத்தினாலேயே இருக்கிறதுனாலதான் அவன் வந்து உண்மை பொருளை உணர முடியும். பொய்மை அங்க வந்து ஒரு பொய்மை அப்படின்னு வந்து வரும்போது அங்க வந்து இருமை நிலை ஏற்பட்டுருது. அதனாலதான் மகர்ஷி வந்து உண்மை உண்மை பொய்மை அப்படின்னு சொல்லும்போது, உண்மைங்கிறது ஒண்ணுதான். உலகத்துல வந்து ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு. ரெண்டு உண்மை இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ பொய்மைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நல்ல விளக்கம் மகர்ஷி கொடுக்குறாங்க. ஒரு கோர்ட்ல ஒரு நீதிபதி வந்து ஒரு திருடனை விசாரிக்கிறாங்க. நீ திருடனையா அப்படின்னு கேட்கிறாரு நீதிபதி. திருடலைங்க சாமி அப்படிங்கிறான் திருட. அப்போ அவன் திருடினா அப்படிங்கிறது உண்மை, திருடல அப்படிங்கிறது நம்ம பொய் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா பொய் அப்படின்னா இல்லாத ஒண்ணு இல்லை. அது வந்து பொய்மைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய கருமையத்துல இருப்பா இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அவன் திருடனா அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குங்க. ஆனா அவனுடைய மூளையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய மனம், நீ இந்த மாதிரி உண்மையை உள்ளபடி ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை கிடைக்கும், அதனால தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதுவும் இருக்கு, மூளையில இருக்கு. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையிலிருந்து முரண்பட்ட இது வந்து இதுவும் இருக்கு. இது பொய்மை. அவன் திருடுனா அப்படிங்கிற உண்மை. இத உண்மையை உள்ளபடி ஒத்துக்கிட்டா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மாற்று சென்டென்ஸ் சொல்லணும் அப்படிங்கறத அவன் உருவாக்கிக்கிட்டான். அதுவும் இருக்கு. ஸோ இது வந்து இருமைப்பட்ட நிலை தான் வந்து நம்ம பொய்மைன்னு சொல்றோம். அப்போ நம்ம உண்மைய உள்ளபடியே உண்மைக்கு நம்ம பெரிய ஜோடனை பண்ணவே தேவையில்லை. ஆனா பொய்மைக்கு நம்ம ஜோடனை பண்ணணும். எனக்கு வந்து ஒரு சிந்தனையில என்ன உதிச்சுதுன்னா, இந்த எவ்வளவோ மருத்துவ முறைகள் நம்ம பார்க்குறோம். வெவ்வேறு மருத்துவ முறைகள் வந்து வெவ்வேறு அடிப்படை அடிப்படை தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. வெவ்வேறு ஒரு மருத்துவ முறையும் அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இன்னும் எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சிஸ்டம், வெவ்வேறு பண்பாடுல வெவ்வேறு நாட்டில் தோன்றின வெவ்வேறு மருத்துவ முறைகள், ஒரு 200 வகையான மருத்துவ முறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னொன்னுக்கும் சில அடிப்படை தத்துவம் இருக்கு. அப்போ நோய்க்கு காரணம் ஒரு மருத்துவ முறையில ஒன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் யோசனை பண்ணும்போது இந்த எல்லா அடிப்படையும் மீறி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. மனிதன் எந்த அளவுக்கு உண்மை நிலையிலிருந்து பிறழ்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு நோய் வர்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனதினுடைய அடித்தளம் அறிவு, அது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு எந்த அளவுக்கு அவன் விலகி தன்னுடைய எண்ணம், சொல், செயல்களை மாற்றி அமைச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய மூளை பிரயோகத்தை அவன் மாற்றிக்க வேண்டியிருக்கு. அதை ஒட்டி அந்த உடல் இயக்கத்துல அது ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ல இருந்து வெவ்வேறு வகையான கெமிக்கல் செக்ரீஷன்ல இருந்து எல்லா மாற்றங்களையும் உடல்ல ஏற்படுத்தும். ஒரு உண்மையை உள்ளபடி பேசும்போது அங்க ஒரு வகையான ஹார்மோனல் செக்ரீஷன் வந்ததுன்னு சொன்னா, அவன் ஒரு பொய்ய மாத்தி நினைக்கும் போதும் பேசும்போதும் செயல்படும் போதும் அங்க ஒரு மாற்று வகையான கெமிக்கல் சுரக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா நம்ம பொய் பேசுறோமோ, பொய்மையா நடந்துக்கிறோமோ,
பொய்மையா நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம ஏற்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதன் வந்து உடல் நோய் மூலமும் உளநோய் மூலமும் துன்பப்படுறான் அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு அடிப்படையா வச்சு நம்ம சிந்தனைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விளக்கங்கள் கிட்டும். அதனால மனிதன் வந்து தன்னிலை விளக்கம் பெறணும், இறைநிலை விளக்கம் பெறணும், உண்மை நிலை விளக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னா தான் கடந்து வந்த பாதை இயற்கையினுடைய தன்மாற்றத்தை முழுமையா உள்ளபடியே உணரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற ஒரு சாதனமாக மனவளக்கலை இருக்கு. நம்ம இத முறையா பயிற்சி, சிந்தனை, ஆராய்ச்சி இப்படி எடுத்துக்கிறது மூலம் நம்மளை நம்ம மாற்றங்களுக்கு உட்படுத்திக்க முடியும். நம்ம முறையான அகத்தாய்வு பயிற்சி, மெய் விளக்கத்திற்காக மௌன பயிற்சிகள்லாம் மேற்கொள்றது மூலம் நம்மளை நம்மளே மாத்திக்க முடியும். அந்த வகையில நம்ம மெய்ப்பொருளோட நம்மளை ஒன்றுபடுத்திக்க முடியும். அந்த ஒரு வாழ்க்கை முறையை ஒருத்தரும் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சமுதாயம் முழுக்க 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 பொய்கள்னால நிரப்பப்பட்டிருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை ஊடகங்கள், எத்தனை அரசியல் கட்டமைப்பு, நீங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆபீஸ்ல இருந்து, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து, உலக வங்கியில இருந்து ஒரு அமைப்பு நீங்க எடுத்து பாருங்க. எல்லாமே திருடர்களாலையும் பொய்யர்களாலையும் இன்னும் ஒழுங்கினர்களாலையும் தான் நிர்வகிக்கப்படுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்டா சிந்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஓப்பன் மைண்டடா சிந்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதை உணர முடியும். இதுக்கு அந்தந்த தனிநபர்கள் தான் பொறுப்பாளியா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. நம்ம எல்லாருமே பொறுப்பாளிகள். நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து ஒழுக்கத்துக்கு பிறண்டு நம்ம நடத்துறோமோ, ஒழுக்கத்துக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்றும் பெரிய அளவில் நினைக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய எண்ணம் செயல்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மை நிலையிலிருந்து நம்ம பிரிவுபட்டு நம்ம இயங்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய தொகுப்பு நம்ம எந்த அளவுக்கு ஒரு அன்எத்திக்கலான செயலை செய்யறதுக்கு நம்ம துணிச்சலா இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த பவர் கொடுக்கப்படுற நபர்கள் வந்து அதை செயலுக்கே கொண்டு வந்துருவாங்க. நாம வந்து செயல் செய்ய எத்தனைக்கிறோம், நினைக்கிறோம், ஆனா அதுக்குரிய பவர் நமக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம அதை செய்யறதில்ல. அதுக்குரிய பவரும் சூழ்நிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறவங்க அதை செயல்படுத்திடுறாங்க. அதனாலதான் நாம எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கு செயலுருவம் கொடுக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய பவர்ல இருக்கிறத நம்ம கொஞ்சம் கோரிலேட் பண்ணி சிந்தனை பண்ணோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கள நம்ம தண்டிக்க முடியறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு அவங்க செயலுருவம் கொடுக்குறாங்க. அதனால அதுக்கு நம்மளும் பொறுப்பு தான். இந்த வகையில நாம நம்மளுடைய சிந்தனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு நம்ம இதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பகுத்துணர்வுல ஒரு தொகுத்துணர்வு என்ற நிலையில நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம தொகுத்து பார்த்து உண்மை நிலைய உள்ளவாறே உணர்ந்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலையில பெரும்பாலான மக்கள் மேம்படும் போது மனித இன வாழ்க்கையினுடைய லட்சிய எல்லை ஆகிய உண்மை நிலை விளக்கத்தை அடையறதுக்கு ஏற்ற ஒரு சூழலும் சமூக கட்டமைப்பும் சமூகத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எல்லாமே சேர்ந்து கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நாம சிந்தனை பண்ண முடியும். இன்னும் இதை ஒட்டி நம்ம சமூக கட்டமைப்புலாம் எந்த மாதிரிலாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மகர்ஷியினுடைய உலக சமாதான புத்தகத்தை படிச்சு பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரியும். என்ற வகையில நம்ம இந்த தலைப்பை ஒற்றிய இந்த சிந்தனையை நம்ம ஒரு கருத்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். இந்த வகையில நம்மளுடைய சிந்தனையை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம வெவ்வேறு அளவுல நமக்கு உண்மை நிலை விளக்கம் நமக்கு கிட்டும். நமக்கு கிட்டக்கூடிய இந்த சிந்தனை தெளிவுகள் வந்து
எல்லாருக்கும் பட்டு பிரதிபலிக்கும். அதனால நம்மளுடைய சிந்தனைகள் மூலம் நம்ம ஒரு தவம் நிறைவுல நம்ம ஒரு அரை மணி நேரம் சிந்தனை பண்றோம், 1 மணி நேரம் சிந்தனை பண்றோம் அப்படின்னு சொன்னா இது சாதாரண சிந்தனை இல்லை. இந்த சிந்தனை எல்லாமே சமூக மாற்றத்துக்கு வழிகோலக்கூடிய சிந்தனைகள். இது எல்லாமே வான்காந்தத்துல பட்டு எல்லா மனித குலத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்கள்லையும் பட்டு பிரதிபலிச்சு செயலூக்கம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள். நாம எல்லாருமே செயல் வீரர்கள் என்ற வகையில சிந்தனை மூலம் நம்மளை நாம பியூரிஃபை பண்ணிக்கிறோம், நம்மளை நம்ம மேம்படுத்திக்கிறோம். அதே அளவுல சமூகத்தையும் நம்ம பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு புனித பணியில நம்ம ஈடுபடுத்திட்டு இருக்கோம் என்ற ஒரு நிறைவான சிந்தனையோட இந்த சிந்தனையை நாம நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க.